தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது. மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் துபாய், அபுதாபி, லண்டன், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் வருகிற ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார். இந்த பயணத்தின் போது ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ நகரங்களில் உலகின் முன்னணி நிறுவன தலைவர்களை சந்தித்து பேசி அவர்களின் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திட உள்ளார். தொடர்ந்து கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் நிறுவன உரிமையாளர் பில்கேட்ஸ் மற்றும் நிறுவன அதிகாரிகளையும் அவர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த பயணத்தில் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலின், அமைச்சர் TRB ராஜா, முதலமைச்சரின் செயலாளர்கள், தொழில்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு உயரதிகாரிகளும் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.